Hello viewers, நீ பார்க்க போறது பேட்மேன் சீசன் 1 எபிசோட் 1 ஆன் லெதர் விங்ஸ். ஓபன் பண்ணா கோத்தம் சிட்டில போலீஸ்காரங்க பேட்ரோல்ல இருக்காங்க. அதுவும் ஏர் பேட்ரோல் ஃப்ளைங்லயே செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க ரேடார்ல ஏதோ ஒன்னு கிராஸ் பண்ணி போற மாதிரி தெரியுது. ஆனா கண்ணுல அவங்க எதையுமே பார்க்கல. ஏதாச்சும் இருக்குமான்னு கிளவுடுக்கு மேல எல்லாம் போய் செக் பண்ணி பாக்குறாங்க. எதுவுமே இல்ல. ஆனா நிஜமாவே பேட் மாதிரி ஒன்னு சிட்டிக்குள்ள சுத்திட்டு இருக்குது. அப்படியே கட் பண்ணி ஃபீனிக்ஸ் பார்மசிட்டிக்குள்ள காட்டுறாங்க. அங்க நைட்ல செக்யூரிட்டி கார்டு அந்த இடத்த சுத்தி பாத்துட்டு இருப்பாரு. அந்த டைம் அங்க ஏதோ கறக்க முறக்குன்னு சவுண்ட். ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கும்போது எதுவுமே இல்ல. அப்பாடா ஒன்னும் இல்லன்ட்டு பார்த்தா திடீர்னு பேட் மாதிரி ஒரு உருவம் வந்துச்சு. அந்த உருவம் அங்க வரும். இவர் அட்டாக் பண்றதுக்கு சேர் எல்லாம் தூக்கிட்டு வீசுவாரு. ஆனா அது எஸ்கேப் ஆகி அவர் தூக்கி வெளியில வீசிரும். நல்ல வேலை கீழே தண்ணி இருந்ததுனால மனுஷன் தப்பிச்சான். இல்லன்னா சங்கு. அப்படியே கட் பண்ணா இந்த விஷயம் வெளியில வேற லெவல்ல ஸ்ப்ரெட் ஆகுது. அதாவது நியூஸ்ல பாத்தீங்கன்னா பேட்மேன் தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. ஏன்னா அந்த செக்யூரிட்டி பார்த்த உருவமும் அப்படித்தான் இருந்திருக்கும். சோ கோத்தம் போலீஸ்க்கும் பேட்மேனுக்கும் வார் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஹார்வி புல்லோக் வந்து நியூஸ்ல ரிப்போர்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா அவருக்கு சுத்தமா பேட்மேனை பிடிக்கவே பிடிக்காது. ஆனா கமிஷனர் கார்டன் அப்படி இல்ல. அவரு பேட்மேனுக்கு எப்பவுமே சப்போர்ட் தான். இப்போ என்னன்னா ஹார்வி புல்லோக் வந்து சிட்டியோட மேஜர் ஹில்லு கிட்ட பேட்மேனை புடிக்கிறதுக்காக ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி ரெக்வஸ்ட் வைக்கிறாரு. ஆனா கமிஷனர் கோர்டன் பெர்மிஷன் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு இருவாரு. ஹார்வி விரதா இல்ல, நான் நல்லா தான் பண்றேன், எனக்கு ஆளுகளை மட்டும் அனுப்புங்க, நான் அவனை போய் புடிச்சிட்டு வரேன்னு ஒத்த கால நிப்பாரு. கோர்டன் எங்க ஆளுகள்ல ஒரு ஆள் வரமாட்டான், என்ன பண்ணுமோ பண்ணிங்கன்ட்டாரு. பட் ஆனா அந்த ஹார்வி சும்மா இல்லாம கண்ணா பின்னான்னு பேசி ஒரு வழியா மேயர் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டான். என்ன வேணாலும் பண்ணுங்க, பண்ணி அவனை பிடிக்கிற வழியை பாருங்கன்னு. பேட்மேனை ஜெயில போடுறதுக்கும் லாயர் ரெடியா இருக்காரு. மேட்ரன்னு தெரியாமலேயே களத்துல இறங்கிடுவானுங்க. சரி அப்படியே கட் பண்ணா ப்ரூஸ் வெயினை காட்டுறாங்க. அதாவது நம்ம பேட்மேன் அவர் நியூஸை படிச்சு பார்த்துட்டு எவனோ எனக்கு ஸ்கெட்ச் போட்டுட்டான்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. பேட்மேனா சும்மாவா? அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது இதே மாதிரி இன்னும் 2 பார்மசிட்டிக்கல் திருட்டு வந்து நடந்திருக்குது. அங்க காசு அது இதுன்னு எதுவுமே திருடு போல. திருடு போனது எல்லாமே கெமிக்கல்ஸ். சோ அது யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு ஆல்ஃபிரட் கிட்ட அவரோட மீட்டிங்ஸ் எல்லாத்தையுமே போஸ்ட்பான் பண்ண சொல்லிட்டு தலைவர் சும்மா கார் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. கிளம்புறப்போ பின்னாடி அப்படியே அனல் பறக்குது. நேரா அந்த ஃபீனிக்ஸ் பார்மசிட்டிகளுக்கு தான் போவாரு. எப்படி அங்க ஆளுங்க இருப்பாங்கல்ல, எல்லாத்துக்குமே புகையை போட்டு விட்டுட்டு எவிடன்ஸை செக் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இப்ப என்னன்னா பேட்மேன் இங்க வந்த விஷயம் ஹார்வி புல்லக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஃபீனிக்ஸ் லேப்ல பேட்மேன் இருக்கான்னு. எனக்கு ஹெலிகாப்டர் வேணும், ஸ்குவாட் வேணும், போலீஸ் ஆபீசர்ஸ் வேணும், எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாத்தையும் அங்க இமீடியட்டா அனுப்புங்க, என்னானாலும் இன்னைக்கு அவனை விடக்கூடாதுன்னு. கார் அப்படியே மின்னல் வேகத்துல போகும். போலீஸ் அவங்க இவங்கன்னு ஏகப்பட்ட ஸ்குவாட்ஸ் பிச்சுக்கிட்டு வருவாங்க. இங்க பேட்மேன் ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சு விட்டு என்னென்னலாம் எவிடன்ஸ் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே போட்டோ எடுக்கிறது, கலெக்ட் பண்றதுன்னு அந்த போலீஸ் ஆபீசர் பேசிட்டு இருந்த ரெக்கார்டர் ஒன்னு கிடைக்கும். அப்புறம் ஒரு ஹேர் சாம்பிள், இப்படி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியில போலீஸ் சவுண்ட். இவங்க வரதாவது நைஸா வந்து பிடிக்கிறாங்களா ஊருக்கே கேட்கிற அளவுக்கு கத்திட்டு வந்தோன்னா அங்க பேட்மேன் உஷாராயிட்டாரு. சரி இப்போ போலீஸ் எல்லாம் பிடிக்கிறக்காண்டி இறங்கிட்டாங்கன்னு வைங்களேன். அங்க கமிஷனர் கோர்டனும் வந்துருவாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சீனே நடக்கும். பேட்மேனை எப்படியாச்சும் பிடிச்சே ஆகணும்னு வளைச்சு பேட்மேன் ஸ்மோக் பாம்ப போட இவனுங்க விரட்ட, கடைசியில இந்த லூசு பயிலுக அவன் டெக்னிக்கா அவனுக்கே யூஸ் பண்ணலான்னு இவனுங்க ஸ்மோக் பாம்ப போட்டு விட்டுருவானுங்க. மேட்டர் என்னன்னா இது ஒரு கெமிக்கல் லேப். அங்க கொண்டு போய் ஸ்மோக் பாம்ப போட்டுருக்கானுங்க. அதுவும் எப்படி பெட்ரோலுக்கு பக்கத்துல வெடிச்ச அந்த இடமே புகமண்டலமாகும். நல்ல வேலை பேட்மேன் பக்கத்துல இருக்க மரத்துக்கு கைத்த போட்டு அங்க இருந்த போலீஸையும் காப்பாத்தி விட்டுட்டு எஸ்கேப். பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் என்ன கோட்டு சூட்டு போட்டுட்டு நேரா டாக்டர் மார்ச்ச பார்க்க போவாரு. எதுக்குன்னா அந்த பிளேஸ்ல இருந்து எடுத்த ஹேர் சாம்பிள் யாரோடது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. அதுக்காக மார்ச் கிட்ட உண்மையெல்லாம் சொல்ல மாட்டாரு. இந்த மாதிரி என்னோட பிளேஸ்ல பேட்டோட முடியெல்லாம் கிடந்த மாதிரி இருக்குது, இது என்ன ஏதுன்னு செக் பண்ணி சொல்லுங்க, அவ்வளவுதான். அந்த டைமுங்கும் போது அங்க பிரான்சிஸ் லாங்ஸ்டோம்னு இன்னொரு டாக்டர் வருவாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் தான் இந்த கர்க் லாங்ஸ்டோம்ங்கிறது. சாம்பிள் ஏதாச்சும் கொண்டு வந்தீங்களான்னு கேட்பாரு. டாக்டர் மார்ச் கிட்ட கொடுத்துருக்கேன் உடனே இன்னைக்கு நைட்டுக்குள்ள ரிசல்ட் வந்துருவாங்க. அப்புறம் அவர்கிட்ட பேசும்போது அந்த லாங்குங்கிறவர் பேட்ஸ் எல்லாம் வச்சு ரிசர்ச் பண்றாருன்னு தெரியும். அவர்கிட்ட இந்த மாதிரி என் சிம்னிக்குள்ள இருந்து இந்த சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சு அப்படின்னு அந்த போலீஸ்கார் ரெக்கார்ட் பண்ணாருல, அந்த சவுண்ட மட்டும் காட்டுவாரு. அதை கேட்டுட்டு பயந்துருவாங்க. ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பேட் கத்தி இவங்க கேட்டதே இல்ல. ஒன்னும் பஞ்சாயத்து இல்ல. அனிமல் பிஹேவியர் டிபார்ட்மெண்ட்ல வந்து சவுண்ட் லைப்ரரி இருக்குது. இந்த சவுண்ட் எது கூட மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி பிளே பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சொல்றோன்னு சரி ஓகேன்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாருன்னு வைங்க. பட் மனுஷன் சும்மா இல்ல, அவர் ஒரு சைடு தனியா அனலைஸ் பண்ணிட்டு இருக்காரு இந்த சவுண்ட் எந்த மான்ஸ்டரோடதுன்னு. ஆனா கம்ப்யூட்டராலேயே அனலைஸ் பண்ண முடியல. அந்த டைம் தான் கரெக்டா டாக்டர் மார்ச் கால் பண்ணி நீங்க கொடுத்த முடி வவாலோட முடி தான், அதுவும் ஆர்டினரி பிரவுன் பேட் தான், அதனால எந்த பஞ்சாயத்தும் பெருசாலாம் இல்ல, வெதர் மாறிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுங்க கிளம்பிடுங்க, பெருசா ஒரி பண்ணிக்காதீங்க பாரு. சரி டேப் ஒன்று கொடுத்தனே அதை அனலைஸ் பண்ணிக்கலாம்னு கேட்டா அதுல ஒரு சவுண்ட் மட்டும் இல்ல 2 சவுண்ட் இருக்குது. ஒன்னு ஸ்டார்லிங்ஸ், இன்னொன்னு பிரவுன் பேட்ஸ். மேபி ரெண்டுமே உங்களோட சிம்னிக்குள்ள சண்டை போட்டுட்டு இருந்திருக்குங்க. அந்த சவுண்ட் தான் அப்படி இருந்திருக்கும்னு சரி ஓகே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நெக்ஸ்ட் டைம் உங்களுக்காண்டி ஃபண்ட் ரைஸ் பண்ணும்போது மீட் பண்றேன் அப்படின்ட்டு போனை கட் பண்ணிடுவாரு. பட் என்னன்னா அந்த ஹேர் வந்து நார்மல் பிரவுன் பேட்ஸோட தான் இருக்க வாய்ப்பே இல்ல. வேற என்னத்தையும் மறைக்கிறாங்கன்னு
தெரிய வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம அந்த சவுண்டையும் இவரோட சிஸ்டம் கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி பார்த்ததுல மனுஷங்களுக்கு தெரிஞ்ச எந்த மிருகமுமே இந்த மாதிரி கத்தாது, இது வேற ஏதோ ஸ்பீஷியஸ்னு சொல்லிரும். அப்படின்னா பொய் சொல்றது யாரு? அந்த லேப் காரனுங்க. அவங்கள புடிச்சு விசாரிச்சா என்ன ஏதுன்னு தெரிஞ்சிரும்னு நேரா பேட்மேன் அங்க கிளம்பியாச்சு. அதே நேரம் அந்த லாங்ஸ்டோம்ங்கிறவன் பேட்மேன் கொடுத்த டேப்பு அப்புறம் அந்த முடி எல்லாத்தையுமே கொளுத்திடுவான். அதுலயே நல்லா தெரியுது அவன் தான் ஏதோ கோக்குமாக்கு வேலை பண்றான்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க அந்த லாங்ஸ்டோம் புலம்பிட்டு இருப்பான், என்னால இதை கண்ட்ரோல் பண்ண முடியல, இது என்னை விட ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ட்டு ஏதோ ஒரு மாத்திரை எடுத்து வாயில போட்டுட்டு இருப்பான். அந்த மாத்திரை பாத்தீங்கன்னா பீனிக்ஸ் பார்மசூட்டிக்கலை சேர்ந்தது. கட் பண்ணா கொஞ்ச நேரத்துல பேட்மேன் அங்க வர்றாப்ல அந்த பீனிக்ஸ் பார்மசூட்டிக்கல் கெமிக்கலை பாத்துறாரு. ரைட்டு, அப்ப இங்க இருக்கவன் தான் கோக்குமாக்கு வேலை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே திடீர்னு அந்த லாங்ஸ்டோம் வந்து யாரது 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 ஏன் லேபுக்குள்ள வந்திருக்குதுன்னு கேட்பானா. உடனே பேட்மேன் வந்து நான் டாக்டர் மார்ச்ச பார்க்கணும், ஒழுங்கா அவரை வர சொல்லும்பா. அவர் இப்ப இங்க இல்ல பேட்மேன், அவரு ஹியூமன் எக்ஸ்டிங்ஷன் அண்ட் இவால்வேஷன் ஆஃப் பேட்ஸோட லெக்சர் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் ஒரு ஜீனியஸ் பா, அவர் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு கேட்டா அந்த ஆளு ஜீனியஸ் எல்லாம் இல்ல, அவன் ஒரு திருட்டு பைய. இங்க பாரு பீனிக்ஸ் பார்மசூட்டிக்கல்ல இருந்து அவன் தான் திருடிட்டு வந்திருக்கான் அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவர் வெறும் ஒரு தியரிஸ்ட் மட்டும்தான், டெஸ்ட் எல்லாம் கண்டக்ட் பண்ண மாட்டாரு பயந்தாங்கோலி. ஆனா நான் அப்படி இல்ல, எங்க கிட்ட ஃபார்முலா இருந்துச்சு, என்ன வேணாலும் பண்ணலாம், ஒரே ஒரு ப்ராசஸ் மட்டும் தான் பெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீனிக்ஸ் பார்மசூட்டிக்கல்ல ஆட்டைய போட்ட கெமிக்கலை காட்டுவான். காட்டும் போதே சிரிச்சுக்கிட்டே அவன் பேட்டா மாறுவான், அதாவது ஒரு ஹியூமன் பேட்டா மாறிட்டான். அப்படின்னா இந்த எடுபட்ட மூதேவி தான் அந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் காரணம். அவ்வளவுதான், இப்போ ஸ்பாட்ல அங்க பயங்கரமான சண்டை, பேட்மேனை போட்டு பொலந்து கட்டுறான். பேட்மேனுக்கே இந்த நிலைமைங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்படி கண்ணா பின்னான்னு டேபிள் எல்லாம் தூக்கி போட்டு உடைச்ச உடனே சத்தம் கேட்டு அவனோட ஒய்ஃப் அங்க வந்துருவாங்க. மேட்டர் என்னன்னா அவளுக்கு அந்த விஷயம் தெரியாது. ஐயோ என்னோட ஹஸ்பண்ட் ஒரு பேட்டா, அவனை பேட்டா செருப்பாலியா அடிக்கிறாங்கிற மாதிரி லுக்கு விடுவா. உடனே அவன் அங்க இருந்து வேகமா பறந்து எஸ்கேப் ஆவான். நம்ம தலைவன் விட மாட்டான்ல, ஆளை கைத்த போட்டு லாக் பண்ணி புடிச்சுக்குவான். இந்த பெட்ரோல் காரனுங்களோட ரவுஸ் இன்னுமே ஏதோ ஒன்னு ரேடார்ல தெரியுதுன்னு தான் சொல்லிட்டு இருப்பானுங்க. அந்த டைம் பேட்மேன் அந்த பெட்ரோல்ல வந்து ஒரு இடி, அதுலயே தெரிஞ்சு போச்சு நிலைமை சீரியஸா இருக்குன்னு. உடனே ஹெலிகாப்டர் வர சொல்லிடுவானுங்க. அந்த பேட்டை நம்ம பேட்டை போட்டு சுத்துன்னு சுத்தி திருவா இழுத்துக்கிட்டு போவான். அந்த டைம் பேட்மேனை பிடிக்கிறதுக்காக ஹெலிகாப்டர் அங்க வந்துருச்சு. ஆனா பைலட் எடுக்க மாட்டான், ஏன்னா கமிஷனர் வந்தாதான் எடுப்பானாமா. கரெக்டா கோர்டன் அங்க வந்துருவாரு. அவரு இவனெல்லாம் ஏத்த மாட்டேங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் மாத்தி வாக்குவாதம் பண்ணிட்டு வண்டியில ஏறி கிளம்பிட்டாங்கன்னு வைங்க. இங்க நம்ம தலைவர் தொங்கிக்கிட்டே வருவாரா, அவன் என்ன பண்ணிடுவான், கட்டிட்டு இருக்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ள பூந்துருவான். ஆத்தாடி இவன் இன்னைக்கு நம்மள பதம் பார்க்காம விட மாட்டான் போலன்னு கஷ்டப்பட்டு எல்லாத்திலையும் கபடி விளையாண்டு எஸ்கேப் ஆகி கடைசியில் அங்க இருக்க கம்பிலே லாக் பண்ணிடலான்னு புடிச்சு இழுத்து அமுக்கிடுவான். ஆனா அந்த லூசு பயலுக்கு தான் விங்ஸ் இருக்குது, ஆனாலும் விடல, கழுத்தை புடிச்சு அமுக்கி ரெண்டு பேத்துக்கும் விடாம மாத்தி ஏர்லயே சண்டை. கரெக்டா அங்க கமிஷனரும் ஹார்வியும் வந்துருவாங்களா. வந்தவங்க அந்த புது கிரியேச்சரை பார்த்துட்டு மிரண்டுட்டாங்க. கொஞ்சம் விட்டுருந்தா பிளைட்ல அவங்க ரெண்டு பேரும் இடிச்சு பிளைட் கிராஷ் ஆயிருக்கும், ஜஸ்ட் மிஸ். அதுக்கப்புறம் ஏர்ல வச்சுட்டு பொங்குன்னு பேட்மேன் வாயிலே 4 குத்து, அதுக்கப்புறம் செவுத்தோட வச்சு ஒரு இடி, அவ்வளவுதான். ஆளு மட்டை அந்த மான்ஸ்டரை புடிச்சாச்சு. இப்ப என்ன ஹெலிகாப்டர்ல போலீஸும் அங்க வந்துட்டாங்க. அவங்க கிட்ட எல்லாம் விட்டா இவனை படாத பாடு படுத்திடுவாங்கன்னு அலேக்கா பேட்மேன் அவனோட லேப்க்கு தூக்கிட்டு வந்துருவான். அங்க வச்சு இவன் என்னென்னலாம் கெமிக்கல்ஸ் திருடி இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும். அதை வச்சு இப்படி ஒரு மான்ஸ்டரை கிரியேட் பண்ண முடியும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த கெமிக்கல் ஃபார்முலாவை கம்ப்யூட்டர்ல போட்டு கண்ணா பின்னான்னு நோண்டி மனுஷன் மூளையை போட்டு பிதுக்குன்னு பிதிக்கிட்டு இருப்பாரு. கட் பண்ணா பேட்மேன் ஏதோ ஒரு பெரிய மூட்டையை தூக்கிட்டு லாங்ஸ்டோமோட ஒய்ஃபான பிரான்சின் கிட்ட போவாங்க. அவங்க பதறி அடிச்சு என்னாச்சு என் ஒய்ஃபுக்கு என் ஹஸ்பண்டுக்கு என்னாச்சுன்னு கேட்பாங்க. மூட்டையை பிரிச்சு காமிச்சா மனுஷன் நார்மலா தான் இருப்பான். மறுபடியும் இந்த பரதேசி பைய பழையபடி மாறுவானான்னு கேட்டா அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. ஒரு கெமிக்கலை கண்டுபிடிச்சு அந்த கெமிக்கலை ஒரு பாடியில இருக்க கெமிக்கல் ஃபார்முலாவோட ஆக்ட் பண்ண வச்சு அந்த கெமிக்கலை ரிட்டன் நான் எடுத்துட்டேன், இனிமேட்டு மாற மாட்டாரு, தைரியமா கூட்டு போங்க. அப்படி ஏதாச்சும் இருக்குத்தனம் பண்ணானா என்கிட்ட சொல்லுங்க, பயபுள்ள பல்லுகளெல்லாம் தட்டி போடுறேன்னு நேரா உள்ள கொண்டு போய் டெபாசிட் பண்ணிடுவான். ஐ மீன் வீட்டுல கொண்டு போய் படுக்க போட்டுருவான்னு. சரி, இதுக்கப்புறம் பேட்மேன் என்னென்ன ஆட்டங்கள் லீலைகள்லாம் பண்ண போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.